எலுமிச்சம்பழம் நிறையா இருந்துச்சா, சரி ஊறுகாய் போடலான்னு சொல்லிட்டு நல்லா அரிஞ்சு உப்பு நிறையா போட்டு குலுக்கி விட்டுட்டு அது கூட வந்து காரத்தூள் ஆட் பண்ணி அதையும் நல்லா குலுக்குனாங்க. குலுக்க முடியல, அதனால் நம்மளுக்கே அந்த தேவையில்லாத விஷப்பரிச்சைன்னு சொல்லிட்டு ஒரு கரண்டி எடுத்து அதாலே மிக்ஸ் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு அதாலே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு எடுத்து ஊறுகாய் தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வெயிலாக பார்த்து காய வச்சுட்டு இதை எடுத்துகிட்டு வந்த உபகரணங்கள் எல்லாம் தூக்கிட்டு நானும் லோகித்தும் கீழே போயிட்டோங்க. அன்னைக்கு போனது தான், அதுக்கப்புறம் மறந்தே போயிட்டோம். மாடியிலே விட்டுட்டு போகலங்க. அதுக்கப்புறம் காய வச்சு எடுத்து வச்சுட்டேன் 3 நாள் கழிச்சு. அதுக்கப்புறம் இது காய வச்ச ஞாபகமே இல்லாமல் நான் பாட்டு கோமாவில் இருந்துட்டேன். அப்புறம் 3 மாதம் கழிச்சு தாங்க கோமாவிலேருந்து வெளியில் வந்தேன். அதுக்கப்புறம் தான் திடீர்னு ஒரு நாள் இது ஞாபகம் வந்து சரி தாளிச்சிருவோம், ரொம்ப நாளாக தாளிக்காமலே இருக்கேன்னு சொல்லி பார்த்தா நல்லா ஊறி போயிருந்துச்சு. வீணாலாம் போகலங்க, ஏன்னா உப்பு நிறையா போட்டு குலுக்கி வச்சுருந்ததால் அது வீணாக போகல, நல்லாவே ஊறி போய் சூப்பராக இருந்துச்சு. சரி அது கூட கடுகு வெந்தயம் இது ரெண்டுத்தையும் நல்லா வறுத்து ஆற வச்சு அது ரெண்டுத்தையும் பொடியாக்கி ஊறுகாய் தாளித்தா நல்லாயிருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க, யூடியூப்பில் தான் பார்த்தேன். அப்படியே அந்த ப்ராசஸிங்கில் இறங்கிட்டாங்க. எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துட்டு பொடியாக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு இது பொடியாக்கினதும் அது கூட நல்லெண்ணெயை ஊற்றி கடுகு பெருங்காயத்தூள் இருந்தால் அதுவும் போட்டுக்கலாம், கருவேப்பிலை கொஞ்சோண்டு போட்டு இந்த அரைச்சி வச்ச மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஊறுகாயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா ஊறுகாய் ரெடியாங்க. சரி செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஊறுகாயை விட ஊறுகாய் பாட்டில் தான் ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. ஒரு வழியாக கோமா தெளிஞ்சு ஊறுகாயை செஞ்சு முடிச்சிட்டேன், இல்லைன்னா அந்த ஊறுகாய் நிலமை என்னங்க ஆகிறது.